சரி தல, உன் பர்ஸ்ல ஒரு போட்டோ இருந்துச்சு, அது யாரு? அது என்ன தல வெக்கப்படுற? அண்ணியா? ஏ, அண்ணிய பத்தி பேசுற சிரிப்ப பத்தியா? சரி சரி, அண்ணிய பத்தி சொல்லு, அண்ணிய பத்தி சொல்லு. அது என் வீரா. அவ என் தேவதடா. அவளை மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் பார்க்கவே முடியாது. நேர்மைக்கு இன்னொரு பேருன்னு இருந்தா அதுக்கு பேரு வீரான்னு இருக்கும். அப்படிப்பட்டவ. அவங்க அண்ணன் இறந்துட்டான். அவன் இறந்ததுக்கு அப்புறம் வீட்டுல ஆம்பளை பிள்ளை இல்லாத குறைய அவ தான் தீத்தா. அப்படியா? அப்படி ஒரு பொறுப்பு. காலையில காலேஜ் படிப்பு, நைட் ஆட்டோ சவாரின்னு அவளோட குடும்ப பொறுப்பையும் அவளோட கனவையும் கரெக்டா பேலன்ஸ் பண்ணுவா. ரொம்ப மெச்சூர்டா இருப்பா. என்ன ஊருக்கே பருப்பா இருந்தாலும் என்கிட்ட குழந்தை தான். அவளுக்கு நான்னா உசுறு. இத்தனை வருஷம் என்னோட நினைப்பு அவன் மனசுல தீயா இருக்கும். அண்ணா வணக்கண்ணே. பாப்பா வர சொல்லியிருந்தீங்க. என்ன படிச்சிருக்க? 12ண்ணே. லைசென்ஸ் இருக்கா? இருக்குண்ணே. கூட இந்தாங்கண்ணே. உன் பேரு வெற்றிமாறனா? ஆமாம், சுருக்கமாக மாறன்னு கூப்பிடுவாங்கண்ணா. டேய், அந்த சுருக்கம் தானே இங்கே பிரச்சனையே. உனக்கு வேலை கிடைக்காது. ஏண்ணே? ஏன் எதுக்குன்னா கேட்கக்கூடாது. ஹெவி வெஹிக்கிள்லாம் கூட ஓட்டுவேண்ணே. 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. என் மேலே எந்த பிளாக் மார்க்கும் இல்லைண்ணே. அது என்னன்னா தம்பி, வீரா மேடத்துக்கு மாறங்கிற பேரே பிடிக்காதுப்பா. அவங்க உன்னை கிட்ட கூட சேர்க்க மாட்டாங்க. சரியா? பேர் வச்சிருக்காங்க பாரு, வெற்றி மாற வேகாத மாறன. போய வந்துட்டாங்க. நல்ல வேலை இவனை நான் பார்த்தேன். மேடம் பார்த்துருந்தா என்ன ஆயிருக்கும்? சரி விடு தல, அதான் வீட்டுக்கு போக போறோம்ல, எல்லாம் சரியாயிடும். என்ன தல, நீ சொன்னதுக்கும் இங்க நடக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்ல. இதெல்லாம் நடக்கும்னு உனக்கு ஏற்கனவே தெரியுமா? அப்ப வரும்போது நீ அவ்வளவு பில்டப் கொடுத்த? அப்படியெல்லாம் இருந்த குடும்பம் தான் இப்போவா? அப்போ இதுக்கப்புறம் வீட்டில் உன்னை ஏத்துக்க மாட்டாங்களா? எப்படிடா ஏத்துப்பாங்க? நான் அதுக்கெல்லாம் ஆசைப்படலடா கத்தி. என் அண்ணியோட சாவுக்கு நான் காரணமா இருந்திருக்கேன். அண்ணி சாவு? சத்தியத்தை மீறி ஒருத்தையை நான் கொலை பண்ணியிருக்கேன். என்னென்ன கூப்பிட்டு விருந்தா வைப்பாங்க. என் அத்தை என்ன கொஞ்ச நேரம் பார்த்துச்சுல்ல, அதுவே பெருசு. எனக்கும் அவங்களோட போய் ஒட்டி உறவாடணும்னாலாம் இல்லை. நம்ம இருக்கிறபடி இருப்போம், அவங்க இருக்கிறபடி இருக்கட்டும். என்ன இத்தனை நாள் ஜெயிலில் என் குடும்பத்தை நினச்சிட்டு இருந்தேன். இப்போ அட்லீஸ்ட் பார்க்கவாது முடியுதில்ல, அது போதும். ஏன் தல, அப்போ நீ ஜெயிலேருந்து வரும்போது ஒரு முடிவோட தான் வந்திருக்க. அவங்க தொடப்ப கட்டியாலும் உன்னை துரத்தி அடித்தாலும் நீ திரும்ப போக மாட்ட போலையே, நின்று வாங்குவ போலையே. வா. தலையை நம்பி என்னென்னமோ யோசிச்சுட்டு வந்தேனே, என்ன கடவுள் எப்படி ஆகிப்போச்சு? சரி, இப்படி பிரிஞ்சிருக்க உங்க குடும்பத்தை யார் தான் சேர்த்து வைக்கிறது? அங்க யாரு? ராகவன் குழந்தைய ஒரு தடவையாவது பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. எப்படி இருக்காளோ? நிறுத்துங்க. மிஸ், நீங்களா? சாரி மிஸ். எப்படி இருந்துச்சு நம்ம டான்ஸ்? மாஸ்ல? ஆமா, வீடியோ தான் எடுத்தீங்களா? இது ரீல்ஸ்ல போட்டா ட்ரெண்ட் ஆகும். வீடியோ எடுக்கலையா?
எக்ஸ்கியூஸ் மீ மேம். வாங்க மேடம். மேம் என்ன மேம் உடனே வர சொல்லியிருந்தீங்களா? என்னாச்சு? ரொம்ப சாரி மேடம், உங்களோட பிஸி ஷெட்யூல்ல உங்களெல்லாம் கூப்பிடுறதே தப்பு. இருந்தாலும் இட்ஸ் ஓகே மேம், பரவாயில்ல. என்னாச்சு? உட்காருங்க மேடம். இல்ல பரவாயில்ல, சொல்லுங்க. ஐயோ, கலெக்டர் மேடம் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்களே. இதை நம்ம எப்படியாவது டைவர்ட் பண்ணணும். 2 மாசத்துல இது 4வது தடவை. இல்ல வீரா, இது 5வது தடவை. முத்து மாமா, ம் என்ன பாக்குறீங்க? பாட்டு போடுங்க. பாட்டு தானே, போட்டுருவோம். சவுண்ட் ஏத்தி வைங்க மாமா. ம் ம், அப்படியா? ம். ம் ம் Yay! மேடம், ம் பாப்பா பயங்கர ஷார்ப்பு மேடம். கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள கியூபை கரெக்ட் பண்ணிட்டான்னா பார்த்துக்கோங்களேன். அது சின்ன வயசுல எங்க அப்பா ஒரு கியூப் வாங்கி கொடுத்தாரு பாப்பா. இப்போ வரைக்கும் என்னால் கரெக்ட் பண்ணவே முடியலையே. மேடம், பாப்பாவை பாருங்களேன், எவ்வளோ அழகா ஷார்ப்பா உடனே கரெக்ட் பண்ணிட்டா. பாப்பா, எப்படி மாத்துறதுன்னு எனக்கு சொல்லி தரியாடா? ஆனா அந்த கிளாஸ்க்கு ஒரு ஐஸ்கிரீம் ஃபீஸ். ஓகேவா? ஐஸ்கிரீம் தானே, கொடுத்துருவோம். அப்போ ஓகே.